கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட்டை அஸ்வின் கைப்பற்றியதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் பென் ஸ்டோக்ஸை ரவிச்சந்திரன் அஸ்வின் 12 முறை அவுட் செய்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 3ஆம் நாள் ஆட்ட நாளான இன்று இந்தியாவின் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. அப்பொழுது 87 ரன்களுக்கு ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகி வெளியேறினார். அதன்பின் தொடர்ந்து பும்ரா மற்றும் அக்ஷர் பட்டேல் தனது விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 436 ரன்கள் இந்திய அணி எடுத்திருந்த நிலையில் 190 ரன்கள் முன்னிலையில் இருந்தது. அதன் பின்னர் பேட்டிங்கில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். சாக்ர் அலி அஸ்வினிடம் தனது விக்கெட்டை பறிகொடுத்த நிலையில் பென் டக்கட் 47 ரன்கள், ஜோ ரூட் 2 ரன்கள் என இருவருமே பும்ராவின் பந்து வீச்சில் சிக்கிக் கொண்டார்கள். பின்னர் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நீண்ட நேரமாக அஸ்வின் பந்து வீச்சில் சிரமப்பட்டு வந்தார். பின்னர் அவரும் தனது விக்கெட்டை பறிகொடுத்து விட்டு வெளியேறினார். இதில் குறிப்பாக ஓலி பாப் 148 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணிக்கு தூணாக நின்று கொண்டிருக்கிறார். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 126 ரன்கள் முன்னிலையில் உள்ளது இங்கிலாந்து அணி. ஓலி பாப் 148 ரன்கள் மற்றும் ரெஹன் அகமது 16 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளார்கள். பும்ரா, அஸ்வின் 2 விக்கெட்டுகளும், ஜடேஜா, அக்ஷர் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர். இதில் பென் ஸ்டோக்ஸை டெஸ்ட் போட்டிகளில் 12 முறை ரவிச்சந்திரன் அஸ்வின் விக்கெட் எடுத்துள்ளார். அதேபோன்று டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர வீரரான டேவிட் வார்னரை டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் 11 முறை விக்கெட் எடுத்துள்ளார் ரவிச்சந்திரன் அஸ்வின்.